படை சுடும் கோற்றி வழக்கம் போல தனது வடைகளை சுட்டு கொண்டு இருக்கின்றது. அதை பற்றிலாம் நமக்கு கவலை இல்லைங்க. நம்ம உண்மையை மக்களுக்கு சொல்லணும். அதில் தான் எப்போதுமே நம்ம இருப்போம். அதாவது உண்மையாக ஒரு படம் வசூல் செஞ்சதுன்னா உண்மையாக இது செஞ்சது அப்படின்னு சொல்கிறதுல நமக்கு ஒன்றும் மாற்று கருத்து கிடையாது. இப்போ ஒரு பொய்யான தகவலை மீண்டும் சோஷியல் மீடியாவில் அந்த கோல்டு காயின், அதாவது இப்போ யோசிச்சு பார்த்தீங்கன்னா இந்த கோல்டு காயினுக்கும் உண்மைக்கும் நடக்கிறோம் இது போட்டி. கோல்டு காயினுங்கிறது பணத்தை வச்சு ஒரு பொய்யான பிம்பத்தை கட்டி அமைக்க முடியும் அப்படின்னு நினைக்கிறவங்க, உண்மையை சொல்கிறவங்க இதுதான்ப்பா உண்மை. இப்போ விக்ரம் அதிகமாக கலெக்ஷன் பண்ண பொழுது விக்ரம் அதிகமாக கலெக்ஷன் பண்ணிச்சுன்னு நம்ம கரெக்டாக சொல்கிறோம். அதற்கு பிறகு விக்ரமுடைய கலெக்ஷனை எது பீட் பண்ணுது? நான் இதெல்லாம் சொல்கிறது தமிழ்நாட்டு பாக்ஸ் ஆஃபீஸுங்க. கலெக்ஷனை யார் பீட் பண்ணுறாங்கன்னா பொன்னியின் செல்வன் 1, அதையும் நம்ம சொல்கிறோம். அதுக்கப்புறம் பொன்னியின் செல்வன் 1 யார் பீட் பண்ணாங்கன்னா ஜெயிலர் பீட் பண்ணுது. இப்போ திருப்பூர் சுப்பிரமணியத்துக்கு வருவோம். ஏன்னா இவருக்கு தெரியாத பாக்ஸ் ஆஃபீஸ் நிலவரங்கள் யாருக்கும் இருக்க முடியாது. இப்போ இவர் என்ன சொல்கிறாருன்னா, இவர் சித்ரா லட்சுமணன் ஒரு பேட்டி கொடுக்குறாரு. அப்போ என்ன சொல்கிறாருன்னா, இப்போ வரைக்கும் தமிழ்நாட்டில் அதிகமாக வசூல் செய்த திரைப்படம் ஜெயிலர் தான், வேறு எந்த திரைப்படங்களும் கிடையாது. ஜெயிலருக்கு அடுத்தது பொன்னியின் செல்வன் பார்ட் 1 இருக்குது. அதற்கு பிறகு தான் மற்ற படங்களை தவிர்த்து இப்போ நான் என்ன எதிர்பார்க்குறேன்னா, இந்த ஆண்டு பெரிய படங்கள் சில படங்கள் வருது, அது ஏதாவது ஒன்று இதை பீட் பண்ணலாம், ஜெயிலரை பீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாரு தவிர்த்து இதுவரையும் பீட் பண்ணப்படவில்லை அப்படிங்கிறது தான் நிதர்சனமான ஒரு உண்மையாக இருக்குது. இப்போ பாக்ஸ் ஆஃபீஸ்லேயே நிறைய கன்ஃபியூஸ் உங்களுக்கு வருதுல்ல. அது என்ன தமிழ்நாடு பாக்ஸ் ஆஃபீஸ், அது என்ன வேர்ல்டு வைட் பாக்ஸ் ஆஃபீஸ்? வேர்ல்டு வைட் பாக்ஸ் ஆஃபீஸா ரியல் பாக்ஸ் ஆஃபீஸ்? சிலர் தங்களுக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் குடுவாஞ்சேரியில் லீடிங்கில் இருக்கிறோம், கும்முடிப்பூண்டியில் லீடிங்கில் இருக்கோம், ஏன்னா அந்த தேட்டரில் அவங்க லீடிங்கில் இருந்தால் சொல்லிப்பாங்க. அதெல்லாம் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களை பொறுத்த வரைக்கும் அவர் வேர்ல்டு வைட் ஃபேன் பேஸ் வச்சுருக்கிறவர், உண்மையான ஃபேன்ஸுங்க. இப்போ நீங்கள் கடந்த 2 நாட்களாக பார்த்தீங்கன்னா சூர்யா ஃபேன்ஸ்னு ஆன்லைனில் இருக்கிறவங்க, எனக்கு உண்மையிலே அவங்க சூர்யா ஃபேன்ஸ்னு நான் நம்பவே மாட்டேன். ஆக்சுவலாக அவங்க விஜய் ஃபேன்ஸ் தான். விஜய் ஃபேன்ஸ் சூர்யா ஐடியா வச்சுக்கிட்டு கொஞ்ச நாள் சுற்றிக்கிட்டு இப்போ மீண்டும் அவங்க விஜய் ஃபேன்ஸாக கன்வெர்ட் ஆகுறாங்களாம். டேய், இது என்னடா கன்வெர்ட் ஆகுறது? படம் கொஞ்ச நாள் தள்ளி போச்சுன்னா இவங்க கன்வெர்ட் ஆவாங்களாம். இவங்கெல்லாம் ஃபேன்ஸா? சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுடைய ஃபேன்ஸ்னா எப்படி தெரியுமா? அவர் அரசியலுக்கு வரேன்னு சொன்னார், எல்லோருமே திரண்டு நின்னாங்க. வரலன்னு சொன்னார், அப்பவும் அவர் கூடயே இருக்கிறாங்க. இதான் ஃபேன்ஸ். இதை விட பெரிய அதிர்ச்சி தகவல் நீங்கள் சந்திக்க போறீங்க. இதுதான் சொல்லுவேன். இது சின்ன பிள்ளைங்க, இவங்களை வச்சுக்கிட்டுலாம் ஒன்றுமே பண்ண முடியாது. யோசிச்சு பாருங்க, கங்குவா திரைப்படம் 250 கோடி பட்ஜெட்டுங்கிறாங்க. சூர்யாவுடைய படங்கள் இதுவரை 250 கோடி எதுவும் வசூல் பண்ணல. அப்போ ஒரு மிகப்பெரிய ரிஸ்க் எடுக்கிறாங்க. இன்னொன்று பார்ட் 2 இருக்குது இந்த படத்துக்கு. அப்படிங்கும்போது ஒரு சரியான டேட் வச்சு தான் அந்த ப்ரொடக்ஷன் ஹவுஸ் ரிலீஸ் பண்ணுவாங்க. காசு போட்டவனுக்கு தான் அந்த வழி தெரியும். இது இணையத்தில் இருந்துக்கிட்டு விஜயோடைய கை கூலிங்க சூர்யா ஃபோட்டோ வச்சுக்கிட்டு அப்யூஸ் பண்ணுறது. அப்யூஸ்க்குனே இவனுங்களாம் அரசியலுக்கு என்ன பண்ண போகிறானுங்க? திரைத்துறையிலேயே இவ்வளோ அப்யூஸ் பண்ணிட்டு இருக்கானுங்க. கேவலமாக இருக்குங்க. இதெல்லாம் விஜய் என்ன பார்க்குறா? இல்லை அவருக்கு அது தெரியுமா தெரியாதா? இல்லை இதெல்லாம் மனமகிழ்ச்சி தான் உண்மையாலே ஒரு மிகப்பெரிய ஸ்டார். அதாவது விஜய் சின்ன ஸ்டார்லாம் நான் சொல்ல விரும்பல, அவரும் ஒரு வளர்ந்த ஸ்டார் தான், அதுலலாம் தப்பே கிடையாது. ஆனால் அவர் சூப்பர் ஸ்டாரை பீட் பண்ணவில்லை அப்படிங்கிறத அவர் புரிஞ்சுக்கணும். சூப்பர் ஸ்டார் ஃபேன் பேஸ்க்கு சற்றும் அவர் வந்தது கூட கிடையாதுங்கிறதையும் தெரிஞ்சுக்கணும். அதெல்லாம் நம்ம எண்ணம். பட் இருந்தாலும் இந்த வீடியோவில் நம்ம சொல்ல வேண்டியது சொல்லிடுவோம். ஜெயில் தான் இதுவரையும் தமிழ்நாட்டில் நம்பர் 1. அந்த கலெக்ஷனை எந்த படம் பீட் பண்ணும்? வேட்டையன். அதுக்கப்புறம் வேட்டையனுடைய கலெக்ஷனை கூலி பீட் பண்ணும்.